ஜெய் குருதேவ். நம்ம செகண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கிருஷ்ண. ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம அஷ்டவக்கர கதையை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன கேள்வி கேட்டாரு, என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பார்த்தோம். என்ன கேள்வி கேட்டாரு கொஞ்சம் அதை இப்ப நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஜனக மகாராஜாக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்தது. அஷ்டவக்கர கிட்ட கேக்குறேன், எனக்கு ஞானம் எப்படி வரும், எனக்கு முக்தி வேணும், நான் எப்படி என்லைட்டண்டா ஆறுது, விவேக வைராகியம் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கேள்வியை அழகா வேர்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. உடனே அஷ்டவக்கர ஆரம்பிக்கிற, எப்பவுமே கேள்வி கேட்ட யாரானா ஒருத்தர் எனக்கு இத சொல்லு அப்படின்னு சொன்னாதான் நம்ம சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி அஷ்டவக்கர, உனக்கு ஞானம் வேணும்னா முதல்ல நீ பண்ண வேண்டியது விஷயான் விஷவத்வஜ, இந்த புலன்களின் பின்னால புலனுகர்வுகளுக்காக ஓடக்கூடிய இந்த ஒரு விஷயத்த விஷம் போல அதை நீ தவிர்த்துடு அப்படின்னு சொல்றாரு. அது ஓகே. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை நீ சுத்தப்படுத்திக்கணும். எப்பவுமே ஒரு தெளிவான தண்ணீரில் தான் நிலவின் ஒரு ஒளி நல்லா தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நீ உன்னோட மனதை சுத்தப்படுத்திக்கணும். ஏன் சுத்தப்படுத்திக்கணும்? ஏன்னா நான் உனக்கு ஆத்ம ஞானத்தை நான் கொடுக்க போறேன். ஆத்மா எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா, இப்ப எங்க தாத்தா ஒரு உயில் எழுதி வச்சுட்டாரு. பின்னால ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கிருஷ்ணர் பொம்மை இருக்கு, அத நீ பூஜையில வை அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் அந்த ரூமை போய் திறந்தா உள்ளே இருந்து வவ்வால ஓடுறது, பூனை எலி ஓடி வர்றது, ஒரே தூசும் தும்முமா இருக்கு, உள்ளே போகல, ஒட்டுற பெரிய ஸ்கிரீன் மாதிரி இருக்குன்னா உள்ள கிருஷ்ணர் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ரூம்ல இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணாதான் பின்னால செவுத்துக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு கிருஷ்ணர் பொம்மை எனக்கு தெரியும். அப்புறமா நான் அதை எடுத்து வச்சு பூஜை பண்ணலாம் இல்லையா? சோ அங்க இருக்கு. அந்த மாதிரி நமக்குள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை நான் போய் அடையணும் அப்படின்னா, எனக்குள்ள எங்க வீட்லயேதான் அந்த பொம்மை இத்தனை நாள் இருந்துச்சு. ஆனா எனக்கு அது தெரியல. அந்த பொம்மை இருக்குன்னு தெரியல. இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது எப்படி அந்த அந்த ரூம்குள்ள போறதுன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஒரே கச்ச கச்சன்னு குப்பையா இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசு குப்பையா இருக்கு. இந்த மனசை சுத்தப்படுத்தினாதான் நான் உன்னை அந்த ஆத்மாக்குள்ள கூட்டிட்டு போக முடியும். அந்த ஆத்மாவை பத்திய ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும். அப்படின்றதுனால நீ முதல்ல உன்னை சுத்தப்படுத்த. எப்படி படுத்திக்கிறது அப்படின்னா, நீ உனக்குள்ள சில குணாதிசயங்களை நீ வளர்த்துக்கணும். என்ன குணாதிசயம்? க்ஷமா, ஆர்ஜவா, தயா, தோஷா, அப்புறமா சத்தியம். இந்த 5 குணங்கள். இந்த 5 குணங்கள் என்ன அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, மன்னிக்கிற குணம் எப்ப வரும்? நம் க்ஷமான ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் குணம். எனக்கு மன்னிக்கிற குணம் இருக்கு அப்படின்னா அதுக்காக நான் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவேன்னு எல்லாரும் என் தலைகால மிளகா அரைச்சிடுவாங்க, அது இல்ல. ஆனா மன்னிக்கணும் அப்படின்னா, யாரோ எனக்கு செய்த ஒரு தவற நான் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு வரணும். அப்படின்னா அன்பு இல்லாத மனதுல அந்த மன்னிக்க கூடிய மனது வரவே வராது. எனக்கு எல்லாரையும் ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா, எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், அந்த ஒரு ஆள் திட்டினானே அன்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணானே அவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அந்த கதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அது நீ தூக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஒரு 10 நாள் கழிச்சு அது
நாத்தம் தாங்க முடியல. அல்ல, அது உன்னோட உருளைக்கிழங்கு, நீ அதை கீழே போடக்கூடாதுன்னு என் வாத்தியார் சொல்லிட்டாரு. எனக்கு நாத்தம் தாங்க முடியல. அந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஒரு ஆள் மேல இருக்கக்கூடிய அந்த துவேஷமானது என் மனசுக்குள்ள வந்து ஒரு இறுக்கத்தை உண்டாக்கிட்டு என்னை கஷ்டப்படுது. எப்ப பார்த்தாலும் நான் அதை நினைச்சுக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சமயத்துல முக்கியமான நேரத்துல அவனை பார்க்கும்போது ஒரு எரிச்சலும் ஒரு கசப்பும் மனசுக்குள்ள வந்து எழுந்து அப்படியே என்னை வந்து கபலீகரம் பண்ணிடுறது. அப்போ அதை நான் தூக்கி போடலைன்னா எனக்குள்ள எப்படி வந்து அந்த வெளிச்சம் என்றது, இவர் குருதேவர் அஷ்டவக்ரா வந்து எனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு இல்லையா, அது எப்படி அந்த வெளிச்சம் பரவும்? ஏன்னா இது வந்து ஒட்டுற மாதிரி என் என்னோட ரூமா மூடி இருக்கிற ஒட்டுற மாதிரி என் மனசுல இருக்கு. சோ முதல்ல அந்த ஒரு குவாலிட்டியை நீ டெவலப் பண்ணிக்கணும். அப்புறமா ஆர்ஜவானா சின்சியரிட்டி. எங்க சின்சியர்? உன்னோட வேலைகளில நீ சின்சியரா இருக்கிறத வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நான் இதோ இந்த அஷ்டவக்கர கீதா கிளாஸ் ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஓகே, எவ்ரிபடி கேன் டூ இட். ஆனா இந்த சின்சியரிட்டிங்கிறது என்னோட நேச்சரா ஆகணும். எது பண்ணாலும் என்னோட அந்த இன்டலெக்சுவல் இன்டெகிரிட்டி அப்படி சொல்லுவோம் இல்லையா, என்னோட மனம் மெய் வாக்கு எல்லாத்துலயுமே நான் வந்து ஒரே ஒரு ஒரு உண்மையை நோக்கி நான் ஓடக்கூடிய ஒரு ஸ்திரம் என்கிட்ட இருக்கிறது தான் வந்து ஆர்ஜவா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தயா. இந்த முதல்ல நம்ம சொல்லிட்டோம், அன்பை நம்ம வந்து உள்ள வளர்த்துக்கிட்டோம் இல்லையா. அன்புனே என் குழந்தை மேல எனக்கு ரொம்ப அன்பு, அதுதான் நமக்கு தெரியும். என் புருஷனை எனக்கு ரொம்ப அன்பு, நாங்க புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ அன்பா இருக்கோம். இந்த அன்பு வந்து இந்த வெளி உலகத்தில் சார்ந்தது. ஆனா நம்ம இங்க சொல்லக்கூடிய அன்பு என்பது நான் என்னை அன்பால் ஆனவன் என்று உணர்ந்து அதிலேயே நான் ஸ்திரமாக இருப்பது. நான் அன்பால் ஆனவன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. குருஜி சொல்றேன், you are made up of a substance called love. You need not show love, you need not experience love, you are love. இத நான் முதல்ல வந்து எனக்கு புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த அந்த மனதுலதான் இந்த கருணை காருண்யம் என்பது வந்து வளரும். பாருங்க, எல்லாமே நம்மள வந்து அந்த உள்ளில இருந்து நமக்குள்ள அந்த ஒரு சுத்தத்தை வந்து கொண்டு வருது, ஒரு பர்ஃபெக்ஷனை நமக்குள்ள கொண்டு வர்றது இல்லையா. இந்த 5 குணங்களால 100 கோடி நல்ல குணங்கள் நமக்குள்ள வந்து கதவு திறந்தோன்னா பட்டான்னு எல்லாம் நமக்கு வெளிச்சம். பால்கனியில போய் நின்னோடனே எல்லாமே நமக்கு தெரியுற மாதிரி எல்லாமே நமக்குள்ள வந்து தப 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 நல்ல குணங்கள் எல்லாம் வரும். கெட்ட குணங்கள் வரும்போது அதை ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடும். அதுக்கு முதல்ல இந்த 5 குணங்கள் வேணும். அப்புறமா தோஷம் இதெல்லாம் வந்தானா கண்டென்ட்மெண்ட் தானாக வந்து ஒன்னு வாழை பிடிச்சுன்னு இன்னொரு குணம் தானாவே வந்துடுது இல்லையா. சோ தோஷா அப்படின்னா கண்டென்ட்மெண்ட். இதெல்லாம் இருந்தா எனக்கு கண்டென்ட்மெண்ட் வராம எப்படி இருக்கும் இல்லைங்களா. திருப்தின்றது வந்துடும். அதுக்கப்புறமா 5வது வந்து சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை, ட்ரூத். தட் இஸ் சினானிமஸ் வித் த எக்ஸிஸ்டன்ஸ் குருஜி சொல்வார். இந்த சத்தியம் என்பது அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் தான் சத்தியம். ஐ எம் எக்ஸிஸ்டிங், அது சத்தியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட், பகவத்கீதை சொன்ன மாதிரி நான் என்பதையே வந்து என்னோட தப்பான டெபினிஷன் வச்சிருக்கேன் நான் இல்லையா. சோ அந்த நான் என்பது எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்றது வந்து இன்னும் கான்சியஸ்னஸ் இல்ல, இன்னும்னா அதுதான் பிரம்மம். பிரம்மம் அனந்தம் சத்தியம், சத்தியம் பிரம்மம் அனந்தம். அப்போ அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நம்ம புரிஞ்சுக்க கூடிய நிலை வரும்போது எதெல்லாம் ரியல், இது நம்ம இது யோக வசிஷ்டால பார்த்த மாதிரி இந்த அஷ்டவக்ரா ஃபுல்லு வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் அன்ரியல் அப்படின்னு புரியணும். இந்த இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அதை என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ரியல் அன்ரியல் 2 காலம் போட்டுட்டு நீங்க எதெல்லாம் ரியல் நினைக்கிறீங்களோ
எதெல்லாம் அன்ரியல்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஏத்த மாதிரி. யாரும் ஜெய்ஸ்ரீ இப்படி சொன்னா அஷ்டவக்ரம் இப்படி சொன்னா கிடையாது, எழுதிக்கோங்க. அப்போ எந்த காலத்துல நிறைய விஷயம் இருக்கு, எந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு இந்த ஒரு வாரம் நம்ம அதை தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கு ரியல்னா என்ன நான் உனக்கு சொல்லணும், அன்ரியல்னா என்னன்னு சொல்லணும். ஒரே ஒரு சின்ன டெபினிஷன் மனசுல ஏத்திக்கோங்க. எதெல்லாம் முந்தி பகவத்கீதையில யோக சிஸ்டர்ல நம்ம சொல்லியிருக்கோம், எதெல்லாம் படைக்கப்படுகிறதோ அதற்கு அழிவு உண்டு. புரியுதுங்களா? ஒரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் இருந்தானா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கும். அந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இல்லாதது எதுவோ அதுதான் ரியல். இந்த ஒரு டெபினிஷனை வச்சுட்டு நீங்க ரியல் அன்ரியல் நினைக்கிறத ஆராய்ச்சி பண்ணி அன்ரியல்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போடுங்க. அப்ப அந்த ரியல் என்ற காலத்துல என்ன, உங்களோட ரியல் காலத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோம்ஒர்க் நம்ம எல்லாரும் இந்த வாரமும் நம்ம பண்ண போறோம். ஓகேயா? சோ அதுதான் சத்தியம். அந்த ரியாலிட்டி, இது ரியல் தான் சத்தியம். எது ரியல், எது நான் படைக்கப்பட்டிருக்கேன், இந்த பூலோகம் படைக்கப்பட்டது, எல்லாம் என்னோட உணர்ச்சிகள் படைக்கப்பட்டது. இந்த உணர்ச்சி நாளைக்கு இருக்காது, மாற்றக்கூடிய that which is changeless. சேஞ்சிங் எல்லாம் மாயா அப்படின்னு சொல்லுவாரு. மாப்னா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது அளக்கக்கூடியது. எதற்கெல்லாம் அளக்க முடியுமோ அதெல்லாம் மாயா. மாயா எல்லாம் அன்ரியல். அப்ப எது அதுக்கு அளக்க முடியாததோ, எது படைக்கப்படாததோ, எது அழிவில்லாததோ அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை நம்ம, அது அவ்வளவு சீக்கிரம் புரியாது, சரி புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த 5 குணங்களை நீ வளர்த்துக்கணும். அப்படின்னு எப்படி வளர்த்துக்கணும்? இந்த 5 குணங்கள் எனக்கு கிடைச்ச அமிர்தம் மாதிரி, நான் இந்த அமிர்தத்தை குடிக்கிற மாதிரி இந்த 5 குணங்களையும் நான் கெட்டியா எனக்குள்ள நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் எனக்கு வேண்டியது ஞானம்னு கேட்டேன், நீ ஏனோ குணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் ராஜா ஜனகர், என்கிட்ட எல்லாம் ராஜ ரிஷி வேற நானு, எனக்கு எல்லாம் நல்ல குணங்களும் இருக்கு. ஓகே சரி, அப்ப நல்ல குணங்கள் இருக்கா, சரி அப்ப நெக்ஸ்ட் கதைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னால நமக்கெல்லாம் இந்த குணங்கள் இருக்கா? ஏன்னா அவர் பெரிய விஷயம் சொல்ல போறார். நம்ம இந்த ஒரு வாரத்துல நம்ம இந்த 5 குணங்களை நமக்குள்ள வரப்படுத்திக்கிட்டு நம்ம சரியா இருக்கோமா அப்படின்னு பார்க்க போறோம். பார்த்துட்டோமா? இப்ப அடுத்ததா அவர் என்ன சொல்றாருன்னா, மிகவும் கஷ்டமான ஒரு விஷயத்த அவரு 3வது ஸ்லோகத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ந பிருத்வி ந ஜலம் ந அக்னிர் வாயு ந துவௌ, இதெல்லாம் கிடையாது. நீ பிருத்வி கிடையாது, இந்த பிருத்திவி தத்துவம் கிடையாது, நீ வாயு தத்துவம் கிடையாது, நீ ஜல தத்துவம் கிடையாது, நீ அக்னி தத்துவம் கிடையாது, நீ ஆகாசம் கிடையாது. என்னையா நீங்க தானே சொன்னீங்க ஐ எம் மேட் அப் ஆஃப் ஆல் திஸ், பஞ்சபூதங்களால் ஆன உடல்னு சொன்னோம். அப்புறம் பஞ்சபூதங்களால் ஆனது நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். இப்ப நீ இதெல்லாம் இல்லைங்கிற, அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம சனாதன தர்மத்துல நேத்தி தத்துவம் அப்படி சொல்லலாம். இது இல்ல நீ ஒரு கல் இருந்ததம்மா, அந்த ஸ்கல்ப்சருக்கு எதெல்லாம் கிருஷ்ணர் இல்லையோ அது தெரியறது அவருக்கு. கிருஷ்ணர் இல்லாததான் எடுத்த உடனே அங்க மீதி இருக்கிறது கிருஷ்ணர் தான். அந்த மாதிரி எதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாம் நான் எடுத்துட்டானா மீதி இருக்கிறது தான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம். புரியுதா? சரி, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டே அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி வெறுமையும் ஒரு மனதுக்குள்ள ஒரு பய உணர்ச்சியும் வந்துடுது இல்லையா? இதெல்லாம் நீ இல்லை அப்படின்னும் போது, இந்த நீ அக்னி கிடையாது, நீ பிருத்திவி கிடையாது, நீ ஜலம் கிடையாது அப்படின்னு இந்த பஞ்சபூதங்கள் நீ இல்ல, ஆனா நீ பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ நான் பஞ்சபூதங்கள் இல்லை என்ற அந்த ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா? இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, அது சத்தியம்பா.
This is the gross body which is made up of earth, water. அதெல்லாம் என்ன நான் சொல்ல வேண்டியதுல நீங்கள ரொம்ப மிக முக்காவாசி பேர் இங்க டீச்சர்ஸா வேற இருக்கீங்க. மீதி பேர்லாம் என்னோட பகவத்கீதையில 5-6 வருஷமா என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எனக்குள்ள இந்த பஞ்சபூதங்கள் ஆனது, இந்த கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடி, இது குருஜி சொல்லி சொல்லி நமக்கு தெரியும். இந்த கிராஸ் பாடி இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. ஓகே, இப்போ என்ன படுத்துறது இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த மனசு. இந்த பஞ்சேந்திரியங்களை நீ விட்டுடு, அது விஷயங்கள் பின்னால ஓடுது. நாக்கு வந்து ருசியை தேடி ஓடுது, தோல் வந்து தொடு உணர்ச்சியை தேடி ஓடுது. இதெல்லாம் இல்லைன்னா முதல்ல இதெல்லாம் என்ன, இதற்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எப்படி தொடர்பு அப்படின்னா, நமக்கு இருக்கிறது 5 ஐம்புலன்கள் இல்லையா? அதுல கண் என்பது அக்னி தத்துவத்தை சேர்ந்தது, சருமம் என்பது வாயு தத்துவத்தை சேர்ந்தது, கேட்கக்கூடிய திறன் என்பது ஆகாச தத்துவத்தை சேர்ந்தது, ருசி என்பது நீர் தத்துவத்தை சேர்ந்தது, அப்படின்னு சொல்லிட்டு வாசனை என்பது பிருத்தி தத்துவத்தை சேர்ந்தது. சோ இதுக்கெல்லாம் வந்து மூக்கு, கண்ணு, காது, தோல், வாயு, நாக்கு அப்படின்னு பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கு. இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் 5 விஷயங்களை நம்ம ஜன்னல் மாதிரி இருக்கு. இதுக்குதான் தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம் இல்லையா? சப்த ஸ்பர்ஷ ருசி ரூப கந்தம் அப்படின்னு இந்த 5 ஐம்புலன்கள் செய்யக்கூடிய வேலைகள். தன்மாத்திரைன்னு நோப்பூத்தெல்லாம் குழப்பிக்க வேண்டாம், புரியுதா? இப்போ கண்ணு பாக்குது அப்படின்னா அது வந்து ஃபயர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபயர் பிரின்சிபல் கண்ணை பாக்குறது மட்டும், இது வந்து கிராஸ் பாடியில இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம். இப்ப எனக்கு பிரச்சனையே இந்த கிராஸ் பாடி ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பக்கம் வச்சாலும் என்ன சொல்றாங்க, நீ ஐ எம் நாட் திஸ் பாடின்னு நீ முதல்ல உணர்ந்து போ. அப்ப அதுதான் புரியவே மாட்டேங்குது. ஐ எம் நாட் திஸ் பாடி அப்படின்னா என்னால ஒத்துக்கவே முடியல. சரி, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கடலைய வந்து நல்லா உடைச்சு, இந்த கடலை மிட்டாய் நல்லா டொங்கு டொங்குன்னு உடைச்சு குடிப்போம்ல, அந்த மாதிரி let us break it into a smaller fragment so that we can assimilate this point. அது எப்படி அப்படின்னா, என்னோட குணாதிசயங்கள் இப்ப சொன்னார்ல, இந்த 5 குணங்களை நீ வந்து வளர்த்துக்கோ அப்படின்னு. ஃபர்கிவ்னஸ், நோ, எனக்கு அந்த ஆளை நினைச்சாலே எரிச்சலா வருது. இங்க எரிச்சல் என்பது வந்து கோபத்தின் அடிப்படை இல்லையா? ஆங்கர், கோபம். எனக்கு கோபம் வருது. இந்த கோபம் வருவதற்கு எனக்குள்ள இருக்கிற அக்னி தத்துவம் மேலோங்கி இருக்குது, புரியுதுங்களா? இந்த கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, இந்த பார்ப்பது என்பது ஒரு செயல். அந்த பார்க்கக்கூடிய ஒரு செயலுக்கு எனக்கு உதவியாக இருப்பது என்னோட கண்கள். இது எனக்குள் இருக்கக்கூடிய அக்னி தத்துவத்தை சார்ந்தது. ஓகேயா? இந்த மாதிரி நம்ம பஞ்சேந்திரியங்களையும் பஞ்சபூதங்களோட ரிலேட் பண்ணி நம்மளோட குணாதிசயங்கள் எல்லாம் இதனாலதான் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். புரியுதா? கோபம் வருது, எனக்கு கோபம் வருது அப்படின்னா என்ன? அப்போ ஓஹோ, என்ன சொல்றாங்க அடுத்த லைன்ல, இதையெல்லாம் நீ இல்ல, இதையெல்லாம் சாட்சியா இருந்து இருக்கே ஒண்ணு உள்ள, அதுதான் நீ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூத உடல் நான் அல்ல, ஐ எம் நாட் திஸ் பாடி. ரொம்ப கஷ்டமான தத்துவம். அப்ப நான் யாரு? உள்ள இருந்து இந்த பஞ்சேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களுக்கும் ஒரு சக்தி ஊட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் எனக்குள்ள இருக்கு, அதுதான் நானு. அதுதான் எனக்கு கோபத்தை வரவழைக்கும் போது என்னுடைய அக்னி தத்துவத்தை மேலோங்க செய்யறது. ஓகே, சில சமயத்துல வந்து உடம்பு படுத்து வலி புடுங்குது, என்னால எழுந்திருக்கவே முடியல. டுடே ஐ எம் ஃபீலிங் வெரி ஹெவி, ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா பிருத்வி தத்துவம் ஜாஸ்தியா இருக்கு அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவார் குருஜி. அதுக்கப்புறமா வந்து என் மனசு ஒரே ரெஸ்ட்லெஸ், இது இங்க போகணும், அங்க போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்டிவா இருக்கு.
அதே சமயத்துல மனசு வந்து ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா அது காற்று தத்துவத்தை, காற்று அலையக்கூடியது இல்லையா, அந்த எனக்குள்ள இருக்க அந்த காற்று தத்துவம் மேலோங்கி இருக்கு. புரியுதுங்களா? பிருத்திவி தத்துவம், அக்னி தத்துவம், காற்று தத்துவம் எல்லாரு மேலயும் எனக்கு ஒரே திடீர்னு எல்லாருமே நல்லவங்க போல் தோணுது. எனக்கு எல்லாரு மேலயும் எனக்குள்ள ஒரு அன்பு பொங்குறது அப்படின்னா அன்னைக்கு உனக்குள்ள அந்த ஜல தத்துவம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு. சில நாள் வந்து என்ன ஒண்ணுமே இல்லாமலே நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி. ஏன் தெரியல, நான் ரொம்ப என்னவோ தெரியல, எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஆகாச தத்துவம் மேலோங்கி இருக்குது. அப்போ இந்த ஆகாச தத்துவம் நானா, பிருத்திவி தத்துவம் நானா அப்படின்னா எல்லாமே இந்த பஞ்சீகரணம் சொல்லுவாங்க. இந்த ஆகாச தத்துவம் மேலோங்கி நான் இதுவா இருக்கும்போது எனக்கு ஒருத்தன் பிடிக்காத, அவன் கண்ணு எதிர போறான். அப்ப என்ன ஆகும்? ஆகாச தத்துவம் காணாம போய் கோபம் என்ற அக்னி தத்துவம் மேல வச்சேன். ஐ ஷுட்ன்ட் லைக் திஸ். இவ்வளவு நேரம் எவ்வளவு அமைதியா இருந்தேன் அப்படின்னு அந்த ஷிஃப்ட் ஆஃப் ஃபோக்கஸ் அது நமக்குள்ள வரும். எப்படி ஷிஃப்ட்? இது என்ன இவ்வளவு நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருந்த, இவன் வேற வந்து எனக்கு இப்பதானே எதிர ஒண்ணும் நான் மெடிடேஷனுக்கு உட்கார போறேன், இப்ப வந்து இவன் படுத்துறானே அப்படின்னு. திஸ் இஸ் a practice which we have to do it based on love and based on understanding that I am made up of these 5 principles, but I am not the 5 principles. I am a much more magnanimous இன்னர் செல்ஃப் அப்படின்றத வந்து நான் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த பாடி கான்சியஸ்னஸ்ல இருந்து என்னன்னா விடுவிக்கும். பாடி கான்சியஸ்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா வெளியில வரவே முடியாதியா. நான் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ண வைக்கணும். புரியுதுங்களா? இப்ப அக்னி தத்துவம் வரும்போது, கோவம் வரும்போது என்ன பண்றது? ஜஸ்ட் ஷிஃப்டட் போய் கொஞ்ச நேரம் பால்கனியில நின்னு அப்படி ஆகாசத்தை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் உட்காரும். சோ இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட குணங்கள் எனக்குள்ள மேலோங்கி 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 வரும்போது அதை கவுண்டராக்ட் பண்ணி போகணும். எங்க போகணும்? இதெல்லாம் விட்டுட்டு எங்க போறது? நானு எனக்குள்ள ஒரு உன்னதமான தத்துவம் இருக்கு, அதை நோக்கி போகணும். அதுதான்டா எனக்கு தெரியல. சரி, உனக்கு அது தெரிய வேண்டாம், நீ உள்ளெல்லாம் போக வேண்டாம். நீ வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணு. ஸ்லீப், தூங்கும் போது என்ன எல்லாம் மறந்து, இன்னைக்கு ஒரே பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு சோகம் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம தூங்கும் போது எல்லாம் போயிடுது, காணாம போயிடுது இல்லையா? நம்ம இந்த மாண்டோக்கிய உபநிஷத் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல எக்ஸிஸ்ட் பண்ணும் இல்லையா? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அதுக்கும் தாண்டிய துரியா நிலையில நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வேற வச்சோம் இல்லையா? விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன் அப்படின்னு. அந்த பிராக்ஞன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த உறக்க நிலை பிரஜை இல்லாம நமக்கு போயிடுறது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நான் என்ற பிரஜையில் நான் ஆழ்ந்து இருப்பது. நான் செத்து போகலையே, நான் உயிரோடு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஆழ்ந்த உறக்கத்துல எனக்கு பாதர் பண்ணக்கூடிய உடல் வலிகளோ மன வலிகளோ கோபதாபங்களோ எல்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா 1/2 மணி நேரம் என்ன எங்க இருந்தேன்னு தெரியாது. எங்க இருந்த? இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரத்தை, சாரி, இந்த கிராஸ் பாடியில இருந்து வித்ரா ஆகி சூக்ஷ்ம சரீரத்துல போகும்போதுதான் நமக்கு கனவுகள் வருது இல்லையா? தைஜசன் அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அதுல இருந்து நான் என்ன வித்ரா பண்ணி பிராக்ஞன் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது நிலையை நான் அடையும் போது நான் என்ற பிரஜையில் நான் இருக்கிறேன். ஐ எம் வித் மை ட்ரூ கான்சியஸ்னஸ். எழுந்தவுடனே எல்லாம் ஜவான் ஓடி வந்து பிடிச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு நிலையில எல்லாம் மறக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா?
இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு நான் என்ன உயர்த்திக்கும் போது அடிக்கடி நான் அங்க போயிட்டு வரணும். அடிக்கடி நான் வந்து என்னோட வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஊரெல்லாம் சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு வந்து கால் நீட்டி உட்காரணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மனது இதில் எல்லாம் போட்டு உடப்பிக்கிட்டு இருந்தாலும் இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்களில் நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். திஸ் மெட்டீரியல் that is bothering me in all the levels, gross, subtle and also in the causal level. என்ன வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 3 நிலைகளில் இருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டு உள்ள போகும்போது எனக்கு இந்த பிராக்டிஸ் வரும். அதுக்குதான் குருஜி என்ன சொல்றார், டூ மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ண 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 நம்மளுடைய மனதை நம்ம எப்படி சீக்கிரமான ஒரு அமைதிக்கு கொண்டு வரணும். பிரபாவத்துக்கெல்லாம் நல்லா தெரியும், FIR ரிடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? frequency of getting disturbed and intensity of getting disturbed, coming back, reverting back to the from the disturbing thoughts. இது மூணும் குறையணும். FIR தத்துவம் நம்ம சொல்லுவோம். The frequency of getting disturbed should become less. Intensity of becoming disturbed should get less, and coming back, reverting back to the original, நம்ம இம்பேலன்ஸா இருக்கிறது மறுபடியும் பேலன்ஸுக்கு வர்றதுக்கு வரக்கூடிய அந்த பீரியட் ஷார்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் வி ஹாவ் டு டெவலப் வித் அவர் ஓன் செல்ஃப். ஏன் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன் பையா, சரி ஜாலியா இருக்கு, யார் வேணாம்னு சொன்னா நீங்க ஆத்ம ஞானம்னு கேட்காத. அப்புறம் நான் வந்து கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கணும்னு கேட்காத. அது நல்லா இருக்கும்னு சொன்னா எனக்கு இந்த உலகத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்காது. விடுதலை வேணும் என்றால் நீ உன்னை உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ இதனாலதான் நீ முதல்ல வந்து இந்த உனக்கு இன்னைக்கு ஒரே ஹெவியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு, இந்த பூமி தத்துவம் நான் அல்ல. எனக்கு இன்னும் கோபம் வருது, இந்த அக்னி தத்துவம் நான் அல்ல. அதனாலதான் இந்த 3வது ஸ்லோகத்துல யூ ஆர் நாட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. யூ ஆர் நெய்தர் அர்த் நார் வாட்டர் நார் ஃபயர் nor air nor space. In order to attain freedom, know the self as your witness. இப்ப நான் டிவில வந்து சீரியல் பாக்குறேன். சாரி, அந்த பாக்யலட்சுமி அப்படின்ற கேரக்டரோட என் வாழ்க்கை போலே இருக்கே அப்படின்னு I start identifying myself with any one of the actors or any one of the characters in that serial. அந்த சீரியல்ல அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த கேரக்டர் போட்டு அடின்னு அடிக்கிறான் அப்படின்னா நானும் அடி வாங்குறேன். தென் I withdraw myself. இந்த சீனை பிடிக்கிறப்ப I don't want to see this அப்படின்னு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே நான் போய் ஏதோ ரொட்டி சுடுறேன்னா தோசை சுடுறேன்னு என்ன பண்றேன். I have withdrawn myself. இல்ல எங்க ஹஸ்பண்ட் சொல்ற அப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத, பாரு அது ஒரு சீரியல் தானே. அப்போ வந்து ஆமா இது வந்து சீரியல் தானே, இதுக்குள்ள நடக்கிறது தானே, இந்த மாதிரி அவன் அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வரும்போது I shift my focus from getting totally involved into that character and I become a seer of the serial. I become a witness for the serial. நான் வந்து ஒரு துன்பமும் படல. Why am I so attached to it? அது ஜாலியா பார்த்து நிம்மதியா அனுபவிக்க கூடிய ஒரு சின்ன பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது எப்படி நான் அதை ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸா பாக்கணும்னோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம். இன்னைக்கு எனக்கு உடம்பு ரொம்பவே ஓகே, இட்ஸ் ஓகே, இட் இஸ் நாட் கோயிங் டு பி பர்மனன்ட். கொஞ்ச நேரத்துல இது சரியா போகும். ஒரு வாக் போயிட்டு வரலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலாம், கொஞ்ச நேரம் வந்து ஏதோ யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம்
அப்படின்ற போது அந்த பாரியா ஹெவியா ஃபீல் பண்றது குறையும். எனக்கு ஒரே கோமா வருது, என்னன்னே தெரியல, எரிச்சலா இருக்கு அப்படின்ற போது இந்த எரிச்சலான நேச்சர் நான் அல்ல, இத நான் மாத்திக்கணும், இந்த எரிச்சலை நான் பார்க்கணும். ஏன் எனக்கு எரிச்சல் வருது, சரி எதனாலயோ வந்தது, ஏன் வந்தது, எது வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், எதுவோ வந்துருச்சு, ஓகே ரைட், லெட் மீ கோ அண்ட் ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம். த பெஸ்ட் வே டு ரிலாக்ஸ் குருஜி சொல்றது மெடிடேஷன். எனக்கு இவ்வளவு கோபமா இருக்குமே, நான் எப்படியே மெடிடேஷன் பண்ண முடியும்? நீ மெடிடேஷன் பண்ணாத, உட்கார்ந்து நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்ற ரியலைஸ் பண்ணும்போது அது மாறிடுறது. அப்ப ச்சே இது சாஸ்வதமானது இல்ல, ஐ எம் நாட் அன் ஆங்கிரி பர்சன், ஐ எம் அ வெரி பீஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றது அந்த ஷிஃப்ட் எஃப்ஐஆர் சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து நான் சரி கொஞ்ச நேரம் பால்கனியில போய் இல்லைன்னா ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம், ஒரு பஜனை கேட்கலாம், இல்லைன்னா குருஜியோட ஒரு நாலேஜ் கேட்கலாம், இல்லைன்னா வெளியில போய் 4 பேரோட பேசும்போது அந்த ஷிஃப்ட் ஹேப்பன். ஸோ எனி இமோஷன் doesn't stay for a long time. கொஞ்ச நேரத்துல நீ சும்மாவே இருந்தாலும் உன்னால 24 மணி நேரம், வாரம் முழுச, ஒரு மாசம் முழுச, வருஷம் பூரா கோபமாவே அம்மன் இருக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் அ வெரி ஃபிளிம்சி திங். அது தானா போயிடும், நீ ஒண்ணுமே பண்ணாட்ட கூட போயிடும், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகணும். நீ இந்த மாதிரிலாம் எதனா ஒரு பண்ணானா சீக்கிரமா போகலாம், புரியுதுங்களா? இதனால நீ எந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் அனுபவிப்பவனில் இருந்து இதை பார்ப்பவனாக நான் மாறும் பொழுது எனக்கு அனுபவங்கள் மாறிடுறது. இந்த அனுபவங்கள் நான் அல்ல, இதை தாண்டி அனுபவங்களை அனுபவித்து கொண்டு இருப்பவன் என்னுள் இருக்கக்கூடிய நான் என்ற தத்துவம். அப்படின்னு அந்த ஒரு விட்னஸ் கான்சியஸ்னர் வரும்போது என்ன சொல்றாரு இவரு, அதுனைவ உடனே உனக்கு ஃப்ரீடம் தான். நீ அப்ப ஃப்ரீடம்காக ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நான் if you detach yourself from the body and abide in the consciousness, you will at once become happy, peaceful and free from bondage. எஸ் சார், இல்ல இது என்ன அது பெரிய விஷயமே கிடையாது, இது குருஜி சொல்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். எப்படி சாதாரணம்? ஆமா, எனக்கு கோபம் வந்தது, நான் போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா போய் சுத்திட்டு பாட்டு பாட்டேன், அந்த கோவம் எங்க போச்சு? காணாம போச்சு. ஐ எம் ரிலீவ்ட், ரிலீஸ்ட் இட். அதனால எனக்கு இப்ப தலைவலி போச்சுடாப்பா அப்படின்ற உடனே அது முக்தி தானே. முக்தின்னு நம்ம போய் எங்கேயோ ஒரு பெரிய சொர்க்கத்துல உட்கார்ந்தா அதுதான் முக்தி இல்லை. இந்த நிமிஷம் குருஜி சொல்வார், உன் தலைய போட்டு தண்ணிக்குள்ள அமுக்குனானா, உனக்கு சமோசா வேணுமா, உனக்கு பட்டுப்புடவை வேணுமா, உனக்கு என்ன வாங்கி தானே, யோ முதல்ல என்ன மூச்சு விடணும் ஐயா, என் தலையில இருந்து எனக்கு கையை எடுங்க, எனக்கு மூச்சு விட்டா போறோம். அப்போ அந்த மூச்சுக்காக ஏங்கும் போது அதுதான் அங்க சொர்க்கம், அதுதான் அங்க முக்தி. பிரச்சனையில இருந்து வெளியில வந்த உடனே முக்தி தானே. when you are, குருஜி சொல்ற மாதிரி, when you are in the problem situation, it has a solution. Shift yourself from the problem sphere to the solution sphere. சொல்யூஷன் ஸ்பியர் போனோன்னு அடைச்சிட்டு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு வரும்போது அதுவுனைவே இம்மீடியட்லி யூ ஆர் ஃப்ரீ. அதுக்குள்ளே உனக்கு அந்த ஃப்ரீடம் என்பது வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப என்ன பார்த்தோம் நம்ம? முதல்ல எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு கேட்டாரு. முக்தி வேணும்னா இந்த குழந்தை இந்த குவாலிட்டிஸ் நீ டெவலப் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. ஏன் இந்த குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணணும்னா, இதெல்லாம் டெவலப் பண்ணாதான் நான் சொல்ல போற பெரிய உன்னதமான விஷயங்கள் உனக்கு புரியும். முதல்ல நீ உன்னை சுத்தப்படுத்திக்கோ, அப்புறமா உன்னோட புலன்கள் பின்னால ஓடுற விஷயத்த முதல்ல நிறுத்திக்கோ. அதுலயும் சொல்லுவாங்க, இந்த நாக்கும் தோலும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ருசி வாசனை காம வாசனை தான் கடைசியில போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி மட்டும் இந்த காம வாசனை. இந்த காம வாசனை என்ன ஒண்ணு செக்ஸ் பத்தி நினைச்சுக்காதீங்க. அந்த தொடு யாரன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் பசிஞ்சு விட்டா நல்லா இருக்கும் போது இருக்கே, எனக்கு அப்படியே தாங்க முடியல, காலை யாரானா பிடிச்சு விடுங்களேன்னு கேக்குறாங்கல்ல வயசானவங்க, அதுவே தொடு உணர்ச்சி தானே.
புரியுதா? இந்த தொடு உணர்ச்சியும் நாக்கில் இருக்கக்கூடிய ருசி வாசனையும் அதுதான் கடைசியில போகுமா. காது தானாவே செவிடாயிடும், கண்ணு தானாவே கொஞ்ச நாள் போச்சுன்னா பார்க்க முடியாம போயிடும், குருடா போயிடும். இல்லைன்னா யாரு பார்த்தா நான் தான் வந்திருக்கேன் உன் பிள்ளைன்னு, பிள்ளையா யாரு அப்படின்னு இருக்கும். மனசும் வந்து எல்லாம் போயிடும். ஆனா நாக்கு ருசியும் தொடு உணர்ச்சி யாருன்னா இது சும்மா தான் தொடுறா போல இருக்கு அப்படின்னு இம்மிடியேட்டா என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த இந்த ரெண்டையும் தாண்டறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பின்னால அது விஷயத்தை நோக்கி ஓடுதல அது முதல்ல கண்ட்ரோல் பண்ணி அதை பிடிச்சு இழுத்துன்னு வந்து வச்சுக்கோ, அப்புறம் உனக்குள்ள இந்த குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, உனக்கு இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தான் உன்னோட ஐம்புலன்களை அந்த வழியா இழுத்துன்னு போறது. அந்த ஐம்புலன்களுக்கு காரணம் இதுதான். நான் எனக்கு ருசி இதனால, என்னோட பார்வை பார்க்கணும்னு இருக்குது இதனால அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களாலான உடல் அதோட தன்மாத்திரைகள் எல்லாமே இந்த அஞ்சுக்குள்ளதான் இருக்கு. இதை தவிர ஆறாவது குருஜி சொல்ல ஆறாவது இருக்கா இல்ல. அப்போ முதல்ல எடுத்தோன்னு இதெல்லாம் நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். You are not the earth, you are not fire, you know you are not. அப்பதான் நமக்கு ஏன் அப்படின்ற புரியுது. ஏன் இதெல்லாம் நீ இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா, இதனாலெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல உணரும் போகணும். அப்ப எப்படி உணருது? அந்த உணர்தல் என்பதுதான் இந்த பாடி கான்சியஸ்னஸ்ல இருந்து உன்னை நீ விடுவித்து கொண்டு உன்னுடைய கான்சியஸ் லெவல் சித்தத்தில் நீ ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது அந்த நிமிஷமே உனக்கு கிடைக்க போறது வந்து ஒரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விடுதலையான ஒரு நிலை. In order to attain freedom, know the self as the witness. இதெல்லாம் பார்க்கக்கூடியவன் சீயர்ல இருந்து அந்த சீயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சீயரா நீ SEER சீயர், ஜியர் இல்ல SEER சீயரா ஆகும்போது உனக்கு வந்து you are different from what is seen. நான் பார்க்கும்போது இந்த நான் காணக்கூடிய காட்சிகள்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது என்ன தவிர்த்து வேறதானே அது. then it is not mine, I am right. இப்ப இந்த புஸ்தகத்தை நான் பார்க்கிறேன்னா இந்த புஸ்தகம் என்னால் பார்க்கப்படும் ஒரு பொருள். அப்ப நான் இந்த புஸ்தகம் இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்த கோவத்தை என்னால பார்க்க முடியுது. நான் இப்பொழுது கோபமாக இருக்கிறேன், நான் கோபக்காரி அல்ல, நான் மிகவும் சமாதானமான மிகவும் அன்பானவன். அப்போ இந்த கோபமான ஒரு மனநிலை நான் பார்ப்பதால அந்த பார்க்கக்கூடியவன் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தத்தில் அந்த கான்சியஸ்னஸுக்குள்ள நம்ம இறங்கி அங்க ஒரு பெரிய சேர் போட்டு உட்கார்ந்து, இந்த ஃபிளைட்ல எல்லாம் போகும்போது நம்ம அந்த ஸ்ட்ராப் போட்டு போல கீழே விழுந்துடாம அந்த மாதிரி இந்த சித்தம் என்ற கான்சியஸ்னஸ்குள்ள உட்கார்ந்து நம்மள ட்ராப் போட்டுக்கிட்டோம்னா யாரும் நம்மள அசைக்க முடியாது. அப்போ அது நைவ அந்த ஒரு நிமிடமே உனக்கு முக்தி என்பது கிடைத்துவிடும். 4வது ஸ்லோகத்துல அதான் சொல்றார். இஃப் யூ யதி தேகம் பிரதக்ரியா சித்த விஸ்ராமய திஷ்யதி. இந்த சித்தத்தில் நீ அமைதியாக அமரும் பொழுது இந்த தேகங்கள் நான் இல்ல, இந்த தேகம் செய்யக்கூடிய விஷயங்களோ இந்த தேகம் அனுபவிக்க கூடியதோ நான் இல்ல, நான் என்பது இந்த சித்தம் என்று அதுல நான் ஸ்டேபிளா உட்காரும் பொழுது அந்த நிமிஷமே எனக்கு கிடைப்பது ஒரு சுகானுபவமும் ஒரு விடுதலையான ஒரு உணர்வும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இப்ப நம்ம 4 பார்த்திருக்கோம். இதோட இப்ப நம்ம நிறுத்திக்கலாம்.
இதுக்கு மேல போனா ஏன்னா ரொம்ப டீப் விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இத வந்து நம்ம நிறுத்திக்கலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். யார் யாருக்கு எதனா இப்ப பேசினதுல எதனா ஒரு கேள்விகள் இருந்தா நீங்க வந்து டேக் 5 minutes டு டிஃபைன் இவர் மாதிரி நம்ம யூ ஹாவ் டு டிஃபைன் யுவர் கொஸ்டின் அண்ட் தென் only we can answer. Okay.